பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை. ராகம் மலையமாருதம். கடவுள் ஒருவர்க்கு செல்வத்துடன் நல் வாழ்வை மேன்மையை கொடுத்தார். அவன் விரும்பிய அனைத்தையும் அவனுக்கு வழங்கியும் நுகர்ந்திடும் வாய்ப்பை மறுத்துவிட்டார். கடவுள் ஒருவர்க்கு செல்வத்துடன் நல் வாழ்வை மேன்மையை கொடுத்தார். அவன் விரும்பிய அனைத்தையும் அவனுக்கு வழங்கியும் நுகர்ந்திடும் வாய்ப்பை மறுத்துவிட்டார். அடுத்தவர் அவரது நலங்களை துய்ப்பது அவரின் நகத்தை நோகச் செய்யும். இதனால் செல்வர்க்கு பயனொன்றும் இல்லை. கவலையில் மூழ்கி அழுந்திடுவார். அதனால் அனைத்தும் வீணல்லவா? காற்றை பிடிக்கும் செயலல்லவா? கடவுள் ஒருவர்க்கு செல்வத்துடன் நல் வாழ்வை மேன்மையை கொடுத்தார். அவன் விரும்பிய அனைத்தையும் அவனுக்கு வழங்கியும் நுகர்ந்திடும் வாய்ப்பை மறுத்துவிட்டார். நெடுநாள் ஒருவன் வாழ்ந்திருந்தாலும் பிள்ளைகள் 100 பெருகி நின்றாலும் தனக்குள்ள வளத்தால் இன்பம் பெறாமல் கல்லறை கூட கிடைக்க பெறாமல் மரணத்தை அடைந்தால் அவனை விட வயிற்றில் அழிந்த கருவே மேல். கடவுள் ஒருவர்க்கு செல்வத்துடன் நல் வாழ்வை மேன்மையை கொடுத்தார். அவன் விரும்பிய அனைத்தையும் அவனுக்கு வழங்கியும் நுகர்ந்திடும் வாய்ப்பை மறுத்துவிட்டார். கருவில் சிதைந்து அழிந்திட்ட உயிரோ இருளில் கரைந்து கலந்திட்டது. கதிரவனை அது கண்டதில்லை. உலகின் எதையும் காண்பதில்லை. அதனால் அதன் நிலை ஞானியை விடவும் அமைதியை ஓய்வை பெற்ற நிலை. கடவுள் ஒருவர்க்கு செல்வத்துடன் நல் வாழ்வை மேன்மையை கொடுத்தார். அவன் விரும்பிய அனைத்தையும் அவனுக்கு வழங்கியும் நுகர்ந்திடும் வாய்ப்பை மறுத்துவிட்டார். ஒருவன் 1000 ஆண்டுகள் வாழ்ந்தும் வறுமையால் உழன்று வாடி நின்றால் வயிற்றில் இறந்திட்ட உயிரே மேல். இருவரின் நிலையும் ஒன்றேயாம். இருவரும் ஓரிடம் செல்லுகின்றார். காரிருள் அவர்களை மூடிக்கொள்ளும். கடவுள் ஒருவர்க்கு செல்வத்துடன் நல் வாழ்வை மேன்மையை கொடுத்தார். அவன் விரும்பிய அனைத்தையும் அவனுக்கு வழங்கியும் நுகர்ந்திடும் வாய்ப்பை மறுத்துவிட்டார். மனிதன் உழைப்பது எதற்காக? அவன் வாயை வயிற்றை நிரப்பிடதான். திறமை இருந்தும் வறுமை மிகுந்தால் அவனது திறமையால் பயன் என்ன? இப்படி இருக்க மூடரை காட்டிலும் ஞானிய வகையில் உயர்ந்தவனாவான். கடவுள் ஒருவர்க்கு செல்வத்துடன் நல்
வாழ்வை மேன்மையை கொடுத்தார். அவன் விரும்பிய அனைத்தையும் அவனுக்கு வழங்கியும் நுகர்ந்திடும் வாய்ப்பை மறுத்துவிட்டார். கிடையா ஒன்றை அடைந்திட வேண்டி அலைவதை விடவும் உள்ளதே மேல். இன்று நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் முன்பே இறைவன் வகுத்தவையாம். அவருக்கு அறிவுரை எவர் சொல்லக்கூடும்? சொல்வதால் புதிதாய் நடந்திடுமோ? கடவுள் ஒருவர்க்கு செல்வத்துடன் நல் வாழ்வை மேன்மையை கொடுத்தார். அவன் விரும்பிய அனைத்தையும் அவனுக்கு வழங்கியும் நுகர்ந்திடும் வாய்ப்பை மறுத்துவிட்டார். கடவுள் ஒருவர்க்கு செல்வத்துடன் நல் வாழ்வை மேன்மையை கொடுத்தார். அவன் விரும்பிய அனைத்தையும் அவனுக்கு வழங்கியும் நுகர்ந்திடும் வாய்ப்பை மறுத்துவிட்டார்.